தேடி வரத்தக்கதாய் கர்த்தர் உன்னை உன் சந்ததியில் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க வல்லவர். உன்னை ஒதுக்குனவங்க உன்னை தேடி வருவாங்க. உன்னை ஒதுக்குனவங்க உன் பட்சத்தில் வருவாங்க. கர்த்தர் செய்வார் நம்புகிறவங்க கரங்களை தட்டி நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அதை செய்ய வல்லமை உள்ளவர். ஆமென். ஒரு வசனத்தை கூட வாசி படிங்களேன். யோபு 15வது அதிகாரத்தில் 4வது வசனம். அடுத்து நம்ம அந்த ஜெபத்துக்கு பதில் வராத நேரம் என்ன நடக்குமா வேதம் சொல்லுது பாருங்க. யோபு 15வது அதிகாரம் 4வது வசனம். நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். ஜெபத்துக்கு நம்ம பதில் வரலன்னா அடுத்து நமக்கு ஒரு மனநிலை வருது. என்ன மனநிலை தெரியுமா? பயபக்தி வீணு, பரிசுத்தம் வீணு, உபவாசம் வீணு, கூட்டத்துக்கு போண்டான். என்னத்துக்கு போய் என்ன கிடைக்க போகுது? அதுதான் யோபுட்ட அவருக்கு நண்பர்கள் சொல்லாங்க பாருங்க. நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். அதுக்கப்புறம் ஜெபிக்க தோணாது. டெய்லி நம்ம ஜோம் பண்ண ஜெபக்கு அடுத்த உட்கார மாட்டோம். என்னத்துக்கு இப்படி பரிசுத்தமா இருந்து எதுக்கு இவ்வளவு ஜோம் பண்ணி எதுக்கு இப்படி எல்லாம் ஆண்டவர் ஏதோ கடமைக்கணும். எத்தனை பேர் இந்த இடத்துல இந்த நிலைமையில எத்தனை நாள் ஜோம் பண்ணி பார்த்தாச்சு, இனி என் வீட்டில் ஒன்றும் நடக்கல. எத்தனை நாள் ஆண்டவர் என்ன ஓடியாச்சு, எத்தனை பாஸ்ட் ஜோம் பண்ணியாச்சு, இனி எனக்கு ஒன்றும் கிடைக்கல, எனக்கு குடும்பத்தில் நடக்கல. இது சோர்வு. ஜெபத்துக்கு பதில் வராத உடனே அவர் சொல்லுவார், நீர் பயபக்தியை வீணென்று எண்ணி. ஏதோ சபைக்கு போய் அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஏதோ ஆண்டவருக்கு ஆலயத்தை போய் இதுக்கு நீ என்னத்துக்கு ஆவிக்குரியவன சபைக்கு வந்துட்டு கிறிஸ்தவனா இருக்கு, சும்மா ஆலயத்துக்கு போவோம், ஏன் போவேலன்னு 2 பேரும் கேட்பானே உனக்கு ஆண்டவர். அதனால நீர் உம்முடைய பயபக்தி வீணென்று நினைக்கிறீர். அங்க சொல்றாரு, நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி எத்தனை பேர் எனக்கு இந்த நிலைமையில ஆலயத்துக்கு இவ்வளவு எனக்கு கிடைக்கல, சும்மா இன்னைக்கு கூட்டத்துக்கு போய் என்னது, ஜெபம் பண்ணி என்னது, உபவாச ஜெபத்துக்கு போய் எத்தனை பேர் எனக்கு இந்த நிலைமையில இருக்கிறீங்க. அடுத்து சொல்றாரு பாருங்க, நீ தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ண. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ண தோணாது. யாருக்குனவே இவ்வளோ ஜோம் பண்ண பிறகு பதில் கிடைக்கல, இவ்வளோ போராடின பிறகு அற்புதம் நடக்கல, பின்ன இனி என்னத்தை போய் இருந்து ஜோம் பண்ணி, இனி என்னத்துக்கு போய் ஜெபம் பண்ணி? இன்னும் எத்தனை பேர் இந்த நிலைமையில் இருக்கிறீங்க? அடுத்து ஜெபத்திற்கு பதில் வராத நேரம் ஜெப அனுபவம் நம்மை விட்டு மாறி போயிடும். சத்தமா சொல்லுங்களேன். எத்தனை பேர் எனக்கு இந்த நிலைமையோடு கூட இருக்கிறீங்க? இயேசுவின் நாமத்தில் நிறைய வசனம் இருக்கு. நான் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்லுகிறேன், தெய்வத்தை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு வாழ்க்கையில் எத்தனை பேர் சோர்ந்து இருக்கிறீங்களோ, முதல்ல நான் எசேக்கியாவுக்கு சொன்னது போல கர்த்தர் உன் ஜெபத்திற்கு பதில் தருகிறவர். கரங்களை தட்டி நம்புகிறவங்க, நான் ஜெபிக்கிறது அவரால். எத்தனை பேர் எனக்கு இந்த நிலைமை, நான் ஜெபிக்கிறது, நான் அவரை ஜெபம் பண்ணது வீண், நான் அவரிடத்துல ஜெப வாழ்க்கை ஜெபம் பண்ணி பதில் கிடைக்கல, நான் சோர்ந்து இருக்கிறேன், கர்த்தர் மீண்டும் உன்னை பலப்படுத்துவார். அப்போ ரெண்டாவது, இப்போ சரி இந்த சூழ்நிலை வரும். அந்த முதல்ல படித்த சங்கீதக்காரன் சொல்லுவாங்க, சங்கீதத்தில் நம்ம வாசித்தது போல, ஆண்டவரை நான் ஜெபித்த ஜெபம் எனக்கு மடியில், அந்த வசனத்தை மட்டும் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். நான் ஜெபித்த ஜெபம் என் மடியில் திரும்பி வந்தேன்னு சொன்னார் இல்லையா? சங்கீத புத்தகத்தில் 35வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 35வது சங்கீதம் அவர் சொன்னார் இல்லையா, ஏன் அந்த ஜெபம் திருப்பி வந்தது? பதில் இல்லை தெரியுமா? ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருந்தா அந்த ஜெபத்துக்கு பதில் வராதுன்னா, 35வது சங்கீதத்தில் 7வது வசனத்தை படிங்க. 35வது சங்கீதத்தில் 7வது வசனத்தை படிங்க. முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழிகளில் ஒளித்து வைத்தார்கள். முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். எல்லாம் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் தான் நம்ம படிச்சோம். அவர்கள் வியாதியா இருந்த போது ரெட்டு என் உடுப்பா இருந்தது, நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன், என் ஜெபம் என் மடியில திருப்பி வந்து. அப்ப மீண்டும் அதே சங்கீதத்துக்கு வரேன், ஏன் ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தரல? எப்படிப்பட்ட மனநிலை உள்ள மனுஷன் ஜெபம் பண்ண ஆண்டவர் பதில் தர மாட்டாருன்னா, வசனம் இப்ப படிச்ச முகாந்திரம் இல்லாம எனக்காக தங்கள் வலைகளை குழியிலே ஒளித்து வைத்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கணுங்க. யாருக்கு ஜெபம்? அவன் பந்தேகோஸ் இல்ல, எந்த கிறிஸ்தவமா இருக்கட்டும், நகையெல்லாம் கலத்தி இருக்கலாம், வெண்வஸ்திரம் தரித்திருக்கலாம், என்னதான் இருக்கலாம், ஆனா இப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார், அதை திருப்பி தான் அனுப்புவார். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. திருப்பி அனுப்ப. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நான் இவ்வளவு ஜெபம் பண்ணி ஏன் என் ஜெபம் கேட்கப்படல? நான் இவ்வளவு போராடி ஏன் என் ஜெபம் கேட்கப்படல? யாருக்கு ஜெபம் கேட்கப்படாது? எந்த நிலைமையில் இருக்கிற மனுஷனுக்கு ஜெபத்தை ஆண்டவர் திருப்பி அனுப்புவார். ஜெபத்தை புறம்பே தள்ளாத ஒரு ஆண்டவர். ஏன் இங்க வசனம் சொல்லுது பாருங்க, முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியிலே ஒளித்து வைத்தார்கள், முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆண்டவர் ஆராதிக்கிற தேவ ஜனம் இன்னைக்கு வெளியரங்கமாய் பாருங்க. நான் கடந்த நாட்களில் ஜிப்பா போட்டிருக்க பாஸ்டர்கள்ட்ட நீங்க பேசினா தெரியும், எல்லாரும் அப்படி இல்லை. ஏன் நீங்க ஜிப்பா போட்டிருக்கீங்கன்னு கேட்டா, ஜிப்பாயில காலர் இருக்காது.
ஏன் காலர் வச்ச இல்லாத ஜிப்பா போடுறீங்கன்னா அவங்க ஒரு விளக்கம் கொடுக்காங்க. காலர் வச்ச ஜிப்பா போட்டால் அது ஒரு பெருமைக்குரியது. காலர் வச்ச ஜிப்பா போட்டால் மனுஷனுக்கு விளக்கத்தை அது பெருமை. அப்போ என்ன, காலர் இல்லைன்னா எங்களுக்கு பெருமை இல்லை. நம்ம இடத்துல சொல்லாது எல்லாம் சத்தமாக சொல்லலாம், ஹல்லேலூயா. காலரை தூக்கி விட்டுட்டு போனா எழுதுனேன். காலர் இருந்தால் அவர்களுக்கு நினைப்பேன் என்ன பெருமை. அப்போ இந்த காலரை எடுத்தள்ளிட்டா அந்த மொட்டை ஜிப்பா பார்த்தா நான் சொல்லுவேன், ஜிப்பாயில் காலர் இல்லாமல் நான் என்னட்ட காண வருதான் நான் யார் தெரியுமான்னு கேட்டா ஆண்டவர் இங்கே தான் பார்க்காரு. சத்தமாக சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அவன் ஜிப்பா இல்லை எதா இருந்தாலும் மீசை எடுத்துருக்க பாஸ்டர்ட்ட ஏன் எடுத்தான்னு கேளுங்க. அவர் சொல்லார், மீசை இருந்தால் எனக்குள்ள நான் ஒன்று வரும். அதுக்காக நான் ஒன்று வந்துடும், சும்மா பேசும்போது இப்படி வந்துடும். அப்போ ஆனால் மீசை நம்ம எடுத்துருக்கோம்னா வாழ்க்கையில் தாழ்மையை வெளிப்படுத்துறதுக்கு தான் அதை நம்ம எடுத்தோம். அதுக்கு நிறைய கதைகள் உண்டு. இனி சிலர் சின்னதாக முடி வெட்டியிருப்பாங்க. சின்னதாக அவங்கள்ட்ட ஏன் நீங்கள் சின்னதாக முடி வெட்டியிருக்குன்னு கேளுங்க. நான் நிறைய முடி விட்டுருந்தா நம்ம மற்றவர்களுக்கு இடரலாக இருப்போம். உனக்கு மனசுக்குள்ள நீ மற்றவனுக்கு இடரலாக இருப்பேன்னு நினைச்சதுனால தான் ஒன்றையும் அறியாமலே அதை வெட்டி தள்ளணும் உனக்கு மனசுக்கு. இதெல்லாம் மனுஷர்கள் உண்டாக்கி கொண்ட ஒரு காரியம். நாங்கள் ஒரு கூட்டமாக ஊழியங்களுக்கு சில இடங்களுக்கு நம்ம ஸ்தாபனத்திலிருந்து போவோம். அங்கே ஒரு பாஸ்டர் இருக்கார். சத்தமாக சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அவருக்கு என்னைய மனம் திரும்ப பண்ணுதான் அவருக்கு வேலை. ஊழியக்காரனை நம்ம தலைமை பாஸ்டர் தள்ள மாட்டார். அவருக்கு செல்லி தள்ளி பெருத்து போச்சு. செல்ல இல்லையா, செல்லியும் பிரயோஜனம் இல்லை, அவன்கிட்ட செல்லாமல் இருக்க நல்லது. அவர் என்கிட்ட எப்போ என்ன பிரதர் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுதே அப்படின்னு சொல்லார். சில நேரம் பெர்ஃப்யூம் எல்லாம் பாஸ்டர் இது கொஞ்சம் போல் நீங்கள் தேய்ச்சிக்கிடுங்க, இந்த விசர்ப்பு நாராது பாஸ்டர். நம்ம அடுத்த ஆள்கிட்ட பாப்பார், இவன் நம்மளை எங்கே யாரத்தால மாற்றி போடுவான்னு சவுண்ட் இல்லாமல் விட்டுறாரு. ஆனால் அது யூஸ் பண்ணுறது சோத்திரம் 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 தரல. அப்போ நம்ம தெரியும் நீ வெளியே போயிடுன்னு தள்ளாருன்னு உள்ளது நான் புரிஞ்சுக்குவேன். அது இனி ஒருத்தர் அவர் எப்படின்னா, நான் எங்கே போனாலும் கலர் லுங்கி தான் கட்டிடுவேன். இந்த லுங்கியை கட்டுன உடனே இப்படி பார்ப்பார். இப்படி பார்த்துக்கிட்டு அப்படி இருந்துட்டு, ஊழியக்காரனர் முன்மாதிரி வேண்டாமா? என்ன முன்மாதிரி? லுங்கி கட்டப்படாது, வெள்ளை வேட்டி கட்டணும், இல்லைன்னா வெள்ளை லுங்கி கட்டணும். அவர் வெள்ளை லுங்கி தான் கட்டியிருப்பார். ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிட போனோம். முன்மாதிரி ஆள் நான் கலர் லுங்கி கட்டியிருக்கேன், முன்மாதிரி ஆள் வெள்ளை லுங்கி கட்டியிருக்காரு. ரெண்டு பேரும் ஹோட்டலில் சாப்பிடும். எனக்கு சாப்பாடு நான் என்னைக்கும் போகிற ஹோட்டல் எனக்கு டக்குன்னு கொண்டு வந்தான். இவர் இந்த வித்தியாசமாக வெள்ளை சட்டையும் வெள்ளை லுங்கியும் கட்டியிருந்தாரா. இவர் வண்டி இருந்ததை ஓட்டுறன்னு சொல்லி வேணும்னு சொல்லி அந்த பையன் மெதுவாக கொண்டு வந்துட்டான். கொஞ்சம் நேரம் இருந்தார். படப்படா எழும்பி கையெல்லாம், இந்த ஹோட்டலில் நான் சாப்பிட மாட்டேன். ஏன்? அவனே கொடுத்தான், எனக்கு நீ கொண்டாடல. அவனை கூப்பிட்டு அவன் வள்ளுன்னு நிற்காரு. அப்போ தான் நினைத்தேன், உனக்கு வெள்ளை முன்மாதிரி. சத்தமாக சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இதெல்லாம் வெள்ளி தோற்ற நான் எதுக்கு இது சொல்லுங்கன்னா, இதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இது நம்ம போட்டிருக்கிறது விஷயம் இல்லை. அதே போல் நகை நிறைய பேர் கலத்திடுவோம் இல்லையா. நகையை நிறைய வளர வளர ஆமைக்குரிய அனுபவத்தில் அது கலத்தும். வளர வளர ஆண்டவர்களை இப்போ நம்ம சபையில் ஒரு சகோதரர் இருக்கார். அவர்கிட்ட கேளுங்க, அன்னைக்கு பிரேஸ்லெட்டு பெரிய மோதிரம் எல்லாம் போட்டு தான் நடப்பார். அவர் என்கிட்ட யார் தன்னாலும் அடையாளம் அதை தான் இல்லை. இன்னைக்கு அவர் என்கிட்ட பேசும்போதில் பாஸ்டர் எனக்கு தானாகவே அதுக்கு மேலே வெறுப்பு வந்துட்டு இப்போ எனக்கு அது வேண்டாம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர எல்லாம் தானாக நம்மளை விட்டு மாறும். நானும் எப்படி கருப்பும் சோப்பும் எல்லாம் போடுவேன். இப்போ கொஞ்சம் வளர வளர இனி நமக்கு வயசு தான் ஆகும். இனி இந்த வெள்ளை நம்ம கருப்பு கலரு ஆள் வெளியே தரேன்னா ஒரு வெள்ளை சட்டை போட்டால் அதுக்காகவே தவிர இது ஒன்று பரிசுத்தத்திற்காக அப்படி கிடையாது. அப்போ நல்ல தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும். வெளி தோற்றம் நம்ம வெண்வஸ்திரம் தரிப்பது ரொம்ப நல்லது. கர்த்தர் அதை எதிர்பார்க்கற ஒரு ஒன்றா இருப்போம், ஒரு ஐக்கியமாக இருப்போம். காலர் இல்லாத ஜிப்பா போட்டது நல்லது. பாஸ்டர்னு வெளியரங்கமாக தெரியும். சாதா எல்லாரும் போல சட்டை போட்டுட்டு போனேன்னா நான் செய்ய தப்பா ஒருத்தனும் பார்க்க மாட்டான். கூட்டத்தோட கூட்டம் போ, அதுக்காக பாஸ்டர் நீர் அதுக்காக போட்டுருன்னு கேட்காங்க. இல்லை, காலர் இல்லாமல் நான் ஜிப்பா போட்டுக்கிட்டு ஒரு தப்பு பண்ணா அவன் பண்ணலாமா? எல்லாரும் கண்ணு அங்கே தான் விடும். அப்போ நம்ம எவ்வளோ முன்மாதிரியாக இருக்கணும், எவ்வளோ முன்மாதிரியாக இருக்கணும். தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வத்தின்மை அதுதான் இங்கே அவர் சொல்லார் பாருங்க. முகாந்திரம் இல்லாமல் எனக்கு தங்கள் வலையையும் குழிகளை ஒழித்து வைத்தார்கள், முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். வெளியரங்கமான காரியங்கள் எத்தனை வருஷம் என்ன காலம்னு உள்ளது காரியம் அல்ல. வேதம் நமக்கு சொல்லுது முகாந்திரம் இல்லாமல். இப்போ எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிற ஞாத்துக்கு வர என்னட்ட எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஞாத்துக்கு வர என்னட்ட பேசிட்டு இருந்தா இன்னைக்கு என்னை கண்ட மூஞ்சி எழுத்துட்டு போகிறாலே என்ன விஷயம்? என்ன பண்ணுறேன்னு சொல்லுவேன். ஞாத்து பாஷ போன வாரம் கூட்டத்துக்கு தலை பிள்ளை நல்லா இருக்கா, அவன் எப்படி இருக்கான், வருவான், தவிர கவலைப்படாத. இந்த வாரம் நான் சிரிச்சிட்டு போகிறேன், கொஞ்சம் மம்மனை எழுத்துட்டு அங்கடி போகிறா பாஸ்டர். முகாந்திரம் இல்லாமல் நமக்கு மேலே கசப்புகள், வைராக்கியங்கள், முகாந்திரம் இல்லாமல். இது என்ன தெரியுமா? சென்னையில் ஒரு நல்ல பாசம் உண்டு, கேப் மாறின்னு சொல்லாங்க. எத்தனை பேர் கேட்டிருக்கல கேப் மாறி பசங்கன்னு சொல்லுவாங்க. இது நமக்கு தெரியாது, எனக்கு முதல்ல தெரியும். அப்புறம் ஒருத்தர் தான் நான் வந்துட்டு கேட்டேன் கேப் மாறினா என்னென்ன. அப்போ தான் வந்து சொல்லியிருந்தேன் இதுக்கு ஒரு நல்ல அர்த்தம் இருக்குது. பார்த்தா கேப் மாறி என்னதுன்னா, இப்போ நீங்கள் வந்து என்னட்ட சொல்லுதியா, யாரா அஜீஸை தானே சொல்ல முடியும். பாஸ்டர் அஜீஸ் ரொம்ப மோசமானவன், கூட எல்லாம் கூட்டிகிட்டு தெரியாங்க, கேவலப்படுத்தி விடான். நான் கேப் மாறினா
அது ஒரு அஜிசிட்ட நல்லா இருப்பான். அடுத்த அஜிசோகானத்தில் பைய தூர பார்த்துட்டு போயிடுவேன். அடுத்த அஜிசோகானத்தில் நான் பைய அவனை எப்படி அது கலப்பி விடணும் நான் போயிடும். இதுதான் கேட்டுக்கிட்ட ஆள் நம்ம மாறிடுவோம், அதை சிந்திக்க மாட்டோம். சத்தமாக சொல்லுங்களேன். இந்த கேப் மாறி புத்தி ஆண்டவருக்கு பிள்ளைகளுக்கு வரப்படாது. பாருங்க நம்ம சபைகள்லையும் அதை நம்ம சொல்லுவோம் இல்லையா, போன வாரம் நல்லா பேசினா பாஷா, இந்த வாரம் இன்னி ஒன்று பைய பற்ற வச்சு விட்டுருக்கோம். நீ அவளை நம்பி இருக்காலே 2 பேர் நீங்கள் சபைக்குள்ள ஐக்கியமாக பேசுறதுல ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கும். ஓஹோ இது 2 ஒன்று சேருதான் பார்ப்போம். நீங்கள் அந்த பக்கம் போயதில் இது 2ல் எது கழுத்தில் செயின் கிடக்கு இழுக்கும், எந்த கண்ணி வீக்காக இருக்கோ அறுத்தார். அதே போல் 2 பேர் நீங்கள் ஒன்றா இருப்பியா, பாப்பாவை இவள்கிட்ட தானே எடுபடாது கடார்னு போய் சொல்லிவிடுவா. இவள்கிட்டதுன்னா இவ பைய அதை வச்சு யோசித்து அவளை விட்டு வருவா. அவள் மெதுவா நீ அவள்கிட்ட போய் இதெல்லாம் பேச ஒன்னியாவா என்னெல்லாம் சொன்ன, ஆனால் கேட்டுறாதான்னு சொன்னாலே நீங்கள் பொறிச்சுக்கிடுங்க. இவ பொய் ஆகும் தெரியல. சத்தமாக சொல்லுங்களேன். நம்ம சபைக்கு இது வேண்டாம், நம்ம அப்படிப்பட்ட யாரும் இங்கே இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவர் எல்லாரும் சந்தோஷமாக மயமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர். அப்போ முகாந்திரம் இல்லாமல் பாய்க்கிறது. இப்போ இந்த சபைக்குள்ளே இருக்க நீங்கள் ஒருக்க ஆராய்ஞ்சிக்கிடுங்க. நல்லா பேசிகிட்டு இருந்தேன், இன்னார் என்னட்ட சொன்னாவ, அதனால நான் இப்போ பேசலைன்னு உன் ஜெபம் கேட்கப்படணும்னா ஆண்டவர் சொல்லுவார். முகாந்திரம் இல்லை, அவன் சொன்னான் இவன் சொன்னான் அவ சொன்னா இவ சொன்னா இல்லை. ஆண்டவர் பைபிள் சொல்லுது, ஆவிக்குரியவன் சகலவற்றையும் ஆவியிலே நிதானித்து பார்க்கிறான். சத்தமாக சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஒரு காரியம் நம்மகிட்ட வருதா, ஆவியில் நிதானித்து பார்க்கணும். ஆவியில் நம்ம அதை பார்க்கணும். ஆவிக்குள்ளே அப்படி ஜோம் பண்ணிக்கிட்ட, அப்படியா இது எப்படி இருக்கு. எனக்கு கூட ஒரு பாஸ்டர் இருந்தார். இப்போ கொஞ்ச நாளாட்டு, இப்போ ஒரு 2 மாதமாட்டு கொஞ்ச நாளாக என்கிட்ட பேச மாட்டார். அப்போ ஒரு நாள் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நாங்கள் போனோம். போகும்போது ஹோட்டலில் உட்காந்து மாறி மாறி டீ குடிச்சிட்டு இருக்கேன் ஒரு யாத்திரையில். அப்போ அவர் என்னிடத்துல நான் கேட்கேன், பாஸ்டர் உங்களுக்கு என்ன மேலே ஏதாவது கசப்புண்டா? அதனால அது வேற ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம். அப்போவே என்ன புரிஞ்சு சொல்லுங்கள் பாஸ்டர். ஆனால் அவ்வளோ அன்பாக இருப்பார். என்ன பாஸ்டர் சொல்லுங்கள் பாஸ்டர். அது நீங்கள் சொன்னீங்களா, நான் இந்த ஸ்தாபனத்தில் கல்லறை பூமிக்காண்டி வந்திருக்கேன்னு சொன்னீங்களாம். நான் சொன்னேன் எவன்கிட்ட சொன்னேன். அது இன்னும் பாஸ்டர்கிட்ட நீங்கள் சொன்னீங்களாம். நாளைக்கு காலையில் போன உடனே இப்போ அவனுக்கு ஃபோன் அடிங்க, ஃபோன் அடிச்சு இப்போ அவன்கிட்ட லிவிங்ஸ்டன் சொன்னானா நான் இப்போ அவனை கூட்டிகிட்டு வரேன் கேட்பேன்னு கேளுங்க. அது கேட்கப்படான்னு சொல்லிட்டான். அப்போ உங்களுக்கு புரியலையா? ஆமாம் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் உடனே அதில் வச்சு கட்டி பிடிச்சாச்சு. சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள். ஒரு ஆள் மற்ற சொன்ன உடனே தேவனுக்கு பிள்ளைகள் நம்ம அதுக்கு. அதான் முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறது, முகாந்திரம் இல்லாமல் நேர்த்தகர பேச. இப்போ இந்த சபைக்குள்ள ஆண்டவரே இதுவரை எனக்கு ஜெபம் கேட்கப்படலை. எத்தனை பேர் யார் யார் கோல் சொல்லுதல். இப்போ கோல் சொல்லுதுனால பிராண சிநேகிதனை பிரிச்சுடுவான். கோல் சொல்லுகிற அனுபவம் பைபிள் அழகா சொல்லு பாருங்க. கோல் சொல்லுகிற அனுபவம் பிராண சிநேகிதன். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிங்க, நீதிமொழிகள் 16வது